Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு DAML தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது என்னைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாட்டர்டே. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்போதைக்கு ஆஃப் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஆஃப் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஸோ அந்த நாளில் தான் நான் இந்த ஒரு DAML நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு கேஷுவல் ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு DAML ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க. DAML ரொம்ப ஜாலியாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால் ஓகே, நீங்கள் எல்லோரும் DAML நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு vlog நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் நார்மலாக நிறைய பேர் வந்து ரெசிபி வீடியோ கேட்குறீங்க, நிறைய பேர் வந்துட்டு DAML கேட்குறீங்க, ப்ராடக்ட் ரிவ்யூ, இப்படி எல்லாமே கேட்குறதுனால தான் நான் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்கேன். செப்பரேட்டாக ஒரு டிவிஷனில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனாலுமே அதிகமான வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா DAMLக்கு தான் இருக்குது. அது வந்து நம்ம சேனலோட வியூஸை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறதுனால தான் ஓகே, DAML நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதோடு சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மேகி, ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா இது வந்து சாட்டர்டேங்கிறனால, ஃப்ரைடே கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ருந்துருப்போம் அப்படிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் லேட்டாகவும் எழுந்திரிச்சோம். அப்படிங்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் எனக்கு தோணும். ஒன்று வந்து சேமியா பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா மேகி பண்ணிவிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து மேகி பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா மேகி வந்து ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் ஒரு சேஞ்சுக்கு அப்படின்ட்டு. நான் வந்து மேகி வந்து யூஸ்வலாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து முட்டை நல்லா, இப்போ நாங்கள் 3 பேர்னா 3 முட்டை, 2 பேர்னா 2 முட்டை, அந்த மாதிரி குவான்டிட்டியில் முட்டை போட்டுட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் மேகி மசாலா கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி லைட்டாக விட்டுட்டு நூடுல்ஸ் வந்து நான் அப்படியே போட்டுருவேன், உடச்சி போடாமல். ஸோ அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த நூடுல் நல்லா உடையாமல் வரும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் தளர்ந்து வரும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக நூடுல் ஷேப் அப்படியே நீட்டிக்கிட்டு வரும். சில பேர் வந்து உடச்சி போடுவாங்க, உடச்சி போட்டுட்டா நூடுல் வந்து அந்த நூடுல்ஸே எப்படி அப்படின்னா, சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து உறிஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அப்போல்லாம் அந்த மாதிரி தான் நூடுல் நல்லா நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் காலையில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கான பிளானிங் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப கிச்சன்லேயே டைம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் கிடைக்கிறப்பே நான் வந்து தக்காளி சட்னி நான் அரைச்சி வச்சிருவேன். அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்தோன்னே சட்னி பண்ணுற வேலை இருக்காது. ஸோ என்னோடய டைப் ஆஃப் தக்காளி சட்னி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி தக்காளி சட்னி பண்ணுவேன் அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி, பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட டைப் ஆஃப் தக்காளி சட்னியும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நெஸ்டோவில் நான் வந்து போனாலே நான் வந்து தேன் மிட்டாய் எடுப்பேன். ஸோ இதுவும் வந்து தேன் மிட்டாய் நான் எப்போ போனாலும் நான் எடுத்துருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்க தேன் மிட்டாயெலாம் நல்லா ஜீனி வாயில் தண்டுபடுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் கரகரன்னு அந்த ஜீனி இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடையில நான் ஏதாவது குறிச்சிக்கிட்டே நிற்பேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெளியில் வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு இடையில ஸ்கூல்ஸ்க்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டைமிங்கில் தான் இதை நான் ஷூட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே செம்மையாக இருக்குது. நல்லாவே பயங்கர கூலாக இருக்குது. அதே சமயம் வந்து இங்கே இருக்க வெதர் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் நல்ல கூலாக இருக்குது, ஒரு நேரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்கும். அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வந்து உங்களுக்கு டெசர்ட் மாதிரி மணல் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஒரு இதாக இருக்கும். அது ஈஸியாக வந்து உங்களுக்கு புழுதி கலப்போம். அப்போதைக்கு ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டாக இதாகிடும், வண்டி எல்லாமே காலி ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் மழை பெஞ்சு காற்றடிச்சாலே போதும், வண்டி அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கச்சா பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. போறப்பே பாத்தீங்கன்னா நாங்க வந்து கடலை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ரோட் சைடு வந்து கடலை வாங்கி சாப்பிட்டு. இங்கேயும் அப்படி விற்பாங்க, சும்மா சின்னோண்டு பேக்ல விற்பாங்க. ரொம்பவே அநியாயமா இருக்கும். ஒரு திரம், அதாவது ஒரு திரம்னா நம்ம ஒரு காசுக்கு 18 பாயிண்ட் சம்திங் இல்லை 19 அந்த மாதிரி இருக்கும், 19 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே அநியாயமா இருக்கும். சித்திக்கு பார்த்தீங்கன்னா கடலைனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கும் கடலைனா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சைட் பை சைட் கடலை மிட்டாய்
வெண்ணிலாயும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவன் யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவான். ரொம்ப வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டான். வெளியில் விற்கிறது வேறு எதுவுமே நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் அவனுக்கு கொடுத்தும் நான் பழகியிருக்கேன். இங்கே பாருங்கள், இத்தினோண்டு தான் இருக்குது கல்லையே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 திரம் அப்படின்னு விற்கிறாங்க. இன்னொன்று இது ஃபுல்லாவுக்குமே உப்பாகவே இருந்துச்சு. ஸோ சாப்பிடவே முடியல. உப்பெல்லாம் நல்லா கையால் இப்படி கிளறி ஊதிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். நான் வந்து இங்கே வந்த புதுசில் விசிட்டிங்கில் வந்தப்போ அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமிங்கில் தான் நான் ஃபஸ்ட்டு கடலை வாங்கி சாப்பிட்டேன். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வா இங்கே இந்த மாதிரிலாம் கடலை மாதிரி விற்பாங்களா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு பீச்சில் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் உப்பாக தான் இருந்துச்சு. மறுபடியும் அந்த அண்ணாவை கூப்பிட்டு கூட சொன்னோம், அண்ணா கொஞ்சம் உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே நாங்கள் மாற்றிக்கிறவங்க மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வர்றப்ப வந்து கோஆப் போயிட்டு வந்தோம். கோஆப்னா கோஆப்ரேட்டிவ் நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் அபுதாபினா அபுதாபி கோஆப் இருக்கும், ஷார்ஜா அப்படின்னா ஷார்ஜா கோஆப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஷார்ஜா கோஆப் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். பட் என்னால் எல்லா ஷாப்லேயும் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எடுக்க முடியல, சாரி. ஏன்னா நான் சுச்சுவேஷன் பார்ப்பேன், சில இடத்துல சரி இருக்காது. சரி ஓகே, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறது. எனக்கு வந்து யூஸ்வலாக வெளியில் வந்து சில மால்ஸ் இல்லை சில ஷாப்ஸில் வந்துட்டு நாட் ஓன்லி பேக்கரி, மால்ஸில் இருக்கிற கேக்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஹனி கேக். நான் எங்கே பார்த்தாலும் நான் அதை எடுத்து சாப்பிட்ருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி கேக், வெண்ணிலா கேக், அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபில்லிங், பைனாப்பிள் கேக், எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரே ஃப்ளேவரில் எல்லாமே வாங்கி அடுக்க மாட்டோம். யூஸ்வலாக நானுமே அப்படி தான், என் ஹப்பியும் அப்படி தான். ஒரு ஃப்ளேவரில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா ஃப்ளேவருமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஈவன் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் ரெஸ்டாரண்ட் போனாலுமே நான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணால் வேறு டைப் ஆஃப் பிரியாணி என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா 2 மாதிரி வெரைட்டி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சாப்பாடும் நமக்கு வீணாகாது. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டெக் மாதிரி ஒரு கேக் மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு அழகாக ஆலிவ் இது, அதுக்கப்புறமால திராட்சை எல்லாமே வச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா, வாயில் வச்சு அப்படியே கரையிறதே தெரியாது, அந்தளவுக்கு பயங்கர சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டு உடனே தீந்துராது, கண்டிப்பாக இருக்கும். அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 days ஓடும் இது எப்படியும் இந்த ஸ்டாக்கு. இங்கே வந்து பேக்கரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். 2 திரம் 3 திரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 திரம் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தான் இருக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கரெக்டான ஷாப்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மி சிக்கன் அவசர லஞ்சு. கீழ்கடையில் வந்தோன்னே வந்துட்டு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணி காட்டு வறுவல் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அந்த ரெசிபி உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களோட செப்பரேட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். பக்கத்தில் என்ன வெந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சிக்கன் பிரியாணி. இதுக்கு வந்து ரொம்ப நிறைய வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. நார்மலாக கேஷுவலாக ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி பண்ணணும், அதாவது நம்ம நார்மலாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக சிக்கனை போட்டு பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அவசரத்துக்கு ஒரு சாப்பாடும் ரெடியான மாதிரி ஆகிடும். சூப்பரான காட்டு வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், நாட் மோர் தேன் 10 minutes, அதுக்குள்ளே ஈஸியாக குக் ஆகிடும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சிக்கன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நம்மளோட திடீர் பிரியாணி திடீர்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபி தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹரிப்பரியாக செஞ்சதுனால இதை என்னால் உங்களுக்கு கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஓகே, இதை ஒரு டிஎம்எல்ல உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக செப்பரேட்டாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஒரு 2 பீஸ் சிக்கன் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஒரு பிரியாணி பண்ணிடலாம். பிளெயின் குஸ்கா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதிலே வந்து இல்லை வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, அதிலே சிக்கன் போட்டால் அவ்வளோதான் சிக்கன் பிரியாணி. ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்பே செஞ்சு அப்பே சாப்பிட்றத விட நீங்கள் கொஞ்சம் முன்னாடி செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு 3 hours 4 hours லேட்டராக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் பண்டாரிலாம் பார்த்தீங்கன்னா விடிய காலம்பரையே ஆக்கி வச்சுருவாங்க பிரியாணி எல்லாமே. கொஞ்சம் லேட்டாக அந்த பந்தி அப்போ லைட்டாக தம் போட்டு ஹீட் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனிங்க, ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த திடீர் பிரியாணியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்கள் கூட சிக்கன் பிரியாணி நான் ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம
நம்ம சாப்பிட்டுட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரைடு வர்றது. இந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஷவர்மா டாக்ஸி அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் போராக இருந்துச்சு, ஷவர்மா சாப்பிட்ணும் அப்படின்னா நேராக இங்கே கிளம்பி வந்துடுவோம். இந்த ஏரியாவும் பயங்கர ஜாலியாக இருக்கும், வர்றதுக்கும் நம்ம ஊர் மாதிரி நல்லா ஜேன்னு ஒரு இதாக சூப்பராக இருக்கும். ஸோ ஷவர்மா டாக்ஸி பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை எதுக்காக ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ரிவ்யூ கொடுத்துருந்தப்ப கண்ணன் சீனிவாசன் அப்படிங்கிற பிரதர் என்கிட்ட நீங்கள் ஷவர்மா மேக்கிங் வீடியோ அங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு காட்டியிருந்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களும் வந்து நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த அண்ணாக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். இங்கே வந்து ஷவர்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப மைல்டான ஷவர்மா, நிறைய வந்து மசாலாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பேசிக் ஷவர்மா. இவங்க பண்ணுறது வந்து நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பேசிக்காகவும் தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த டைமிங்கில் வந்து ஆஃபர் இருந்துச்சு. 3 ஷவர்மா வந்து 20 dirhams வித் ஃப்ரைஸோட. ஸோ நாங்கள் வந்து 3 ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3 ஷவர்மாக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து குஃபூஸ் ஷீட்டு நமக்கு விற்கும் இல்லையா, ஸோ மால்ஸ்லலாம் விற்கும். இல்லை நம்மளும் வீட்டில் வந்து ஜஸ்ட் அது மைதா மாவில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பரோட்டா மாதிரி. அந்த மாதிரி நம்மளே கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷீட்டை வந்து 3த்தையும் சேமாக ஒரே நேரத்தில் ஷவர்மா ரோல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே என்ன தடவிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் லைட்டாக தடவிருக்காங்க. அதுக்கப்புறமா 3ஐயும் சேம் டைம் பண்ணுறதுனால 3த்துக்கும் சேம் டைமில் வந்து லெட்டஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வாட் எவர் லெட்டஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கேபேஜ் இல்லை வந்து ஒயிட் கேபேஜ் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரைஸ் அதில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃப்ரைஸ் வச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து சில்லி வேணும் அப்படின்னா சில்லி நமக்கு ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து மசாலாஸ் அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு தெரிஞ்சது தான், பாயில் பண்ண சிக்கன். அது வந்து லைட்டாக கிரில் பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. சிக்கன் ஷவர்மா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா சிக்கன் ஷவர்மா தான். அந்த அண்ணா வந்து தம்ஸ் அப் பண்ணி காட்டுறாங்க. ஓகேவா நீங்கள் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஊற்றுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் தான் அவங்க ஊற்றிருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்பைசி கேட்டோம் அப்படிங்கிறதுனால சில்லி சாஸ் ஊற்றிருக்காங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ரோல் பண்ணிடுறாங்க. மேலே லைட்டாக கார்லிக் சாஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை அப்படியே சாப்பிட்றலாம், ஆனால் டோஸ்ட் பண்ணி தராங்க. அது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது. இங்கே ப்ரெசன்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக கொடுக்குறாங்க. அப்படியே கூட ரோல் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் அப்படி இல்லாமல் அழகாக டிஷ்யூஸ்லாம் வச்சு ஃப்ரைஸ்லாம் மேலே போட்டு மேலே கொஞ்சமாக லெட்டஸ்லாம் தூவி ரொம்ப அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷனோடு கொடுக்குறாங்க. ரொம்ப கிடையாது, சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் டோஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. அது சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதோட வித் ஃப்ரைஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மேலாப்பில் பார்த்தீங்கன்னா லெட்டஸ் அதுக்கப்புறம் ஆனியன்ஸும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா என்கிட்ட இப்படி காமிச்சாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷவர்மா மேக்கிங் வீடியோவோட ஒரு கேஷுவலான ஒரு டிஏஎம்என் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.